வீசிப்போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை, ஒரு பட்டாம்பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. Personally, my journey with தளபதி விஜய் அவர்கள் has been a very very long one. நானும் அவரும் ஒரே ஏரியால வளர்ந்தோம். அவர் எனக்கு ஸ்கூல் சீனியரும் கூட. as an artist, as an entertainer, அவருடைய இந்த பயங்கரமான அவர் உயரங்களை அவர் ரீச் பண்ணதெல்லாம் வந்து கண்கூட பார்த்து ஒரு ஃபேனா ரசிச்சவன் நான். எக்ஸாக்ட்லி என்னோட 26வது வயசுல தான் உங்களுக்கு பாடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆஃப்டர் தட் there was no looking back. கண்கள் மூடிய புத்தர் சிலை என் கனவில் வருவது பிடிக்கும் என்றேன். புத்தர் சிலையை நம்ம பார்க்கும்போதே ஒரு பீஸ் வரும், ஒரு அமைதி வரும். அதனாலதான் எல்லா பார்க்ஸ்ல அங்கெல்லாம் ஒரு புத்தர் சிலை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விஜய் சாரை பார்க்கும் போதே வந்து ரொம்ப ஒரு அமைதி கிடைக்கும் மனசுல. இந்த படம் வந்து யூத், அது என்னமோ அந்த படத்து மாதிரியே அவரும் இன்னைக்கு வரைக்கும் யூத்தா இருக்காரு. அவரை பார்த்து நம்ம எல்லாம் வந்து ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நமக்கும் ஒரு உந்துதல் ஏற்படுது. he is a very big inspiration to each and every one of us. அவரோட இந்த திருவிழால பாடுறதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு பெருமை, மகிழ்ச்சி, சந்தோஷம் சொல்லிட்டே போலாம். நான் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதுல கலந்துக்க போறோம், பாட போறோம், மகிழ்ச்சி அடைய போறோம், உங்களையும் மகிழ்விக்க போறோம். என்ன திருவிழா? நம்ம தளபதி திருவிழா தான். அவருக்காக நான் பாடின பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட் சாங்ஸ் மட்டும் இல்லாம அவரோட நடிப்புல வெளிவந்த எவ்வளவோ பாடல்கள் எனக்கும் பிடிக்கும். அந்த பாடல்களையும் நான் வந்து தளபதி திருவிழால பெர்ஃபார்ம் பண்ண போறேன். மலேசியால டிசம்பர் 27ஆம் தேதி களை கட்ட போதில்ல நம்ம தளபதி திருவிழா. மண்ணிலே என் இதயம்